வணக்கம் நண்பர்களே. சென்ற வீடியோவில் தன்னுடைய தவறுகளை ஏற்றுக்கொண்டு திருந்த இயலாதவர்கள் யார், எப்படி கண்டறிவதுன்னு சொல்லியிருந்தேன். இதில் அவர்களை எவ்வாறு கையாள்வது, தன் தவறுகளை ஒப்புக்கொள்ளாதவர்களை எவ்வாறு கையாள்வது, அவர்களிடம் மிக திறந்த மனதுடன் பேசுங்கள். அவர்களுடைய மாறுபட்ட கருத்தினை நீங்கள் மதிப்பதாக மதியுங்கள். நீங்களே உண்மையாக மதியுங்கள். அதை நான் மதிக்கிறேன் என்பதையும் அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நேரடி மோதலாக எந்த கருத்துக்களையும் அவரிடம் சொல்ல வேண்டாம். உங்கள் கருத்துக்களையும் கடந்து இந்த உலகில் பல கருத்துக்கள் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு மெதுவாக புரிய வையுங்கள். அவர்களுடைய உணர்வுகளை மதியுங்கள். இவைகளின் மூலம்தான் அவர்களை நாம் கையாள முடியும் என்பதால் சொல்கிறேன். மதியுங்கள். அதுக்கு நீங்கள் ஒரு அக்னாலேஜ் பண்ணுங்கள். அவங்க சொல்வதை நான் கேட்டுக்கொண்டேன் என்று அக்னாலேஜ் பண்ணுங்கள். நீங்கள் புரிந்து கொண்டேன் என்பதை அவர்களுக்கு உணர வையுங்கள். நீங்கள் அவங்களுக்கு நிச்சயமாக உதவியாக இருப்பீர்கள். அவர்கள் கருத்துக்களுக்கு மாத்திரமல்ல, அவர்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு நீங்கள் உதவியாக இருப்பீங்க. அவருடைய கருத்துக்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பாக இருப்பீங்கன்றதை அவங்களுக்கு புரிய வைங்க. இந்த அளவில் அவர்கள் மனதளவில் பலவீனமாக தம்மை தாமே குறித்து குறைவான மதிப்பீடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை மெதுவாக புரிய வைத்து அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட், எமோஷ்னலாக அன்ஸ்டேபிளாக இருக்காங்க, அவர்கள் உணர்வு ரீதியாக சமநிலையில் இல்லை என்பதையும், அதற்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பெனிஃபிட், அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்னா ஹாஸ்பிட்டல் அப்படி இல்லை, அதுக்கு ஒரு உதவி தேவை என்பதையும் அதனுடைய பலன்களையும் அவர்கள் தெரியப்படுத்துங்கள். இவ்வாறு நல்ல அணுகுமுறையின் மூலமாகத்தான் அவர்களை நீங்கள் கையாள முடியும். மாறாக நான் இப்போ இதுவரைக்கும் சொன்னதுக்கு மாறாக நீங்கள் செயல்பட்டால் அவர்கள் உங்களுக்கு எதிர்த்து தான் செயல்படுவார்களே ஒழிய ஒரு நாள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது நான் அறிந்தது, உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.